Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என அன்பான தேவ பிள்ளைகளே, பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, குழப்பத்தில் இருக்கிறீங்களா? என்ன டிசிஷன் எடுப்பதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு இருக்கீங்களா? எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வரப்போகிறது, உங்களுக்குள்ள வரப்போகுது. குழப்பமா இருந்தோன்னா தான் சமாதானம் இன்மையா இருக்கும். டென்ஷனா இருந்தா தான், கோபமா இருந்தா தான், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த சமாதானமே போயிடும். சமாதானம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய செயல் என்ன, பேச்சு என்ன, சூழ்நிலை என்ன, எதுவுமே தெரியாது. ஒரு பைத்தியகாரம் போல புரியுதுன்னா, அந்த பைத்தியகாரம் பாருங்க, ரோட்டில் நடுவில் நடந்து போயிட்டே இருப்பான், பஸ்ஸு வரும், எல்லாம் வரும், அம்பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் மாறிடும். ஆனால் அந்த சமாதானம் வரும் பொழுது தான் நம்ம யார், நமக்குள்ளே என்ன இருக்குது நிதானமாக முடிவெடுக்க முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட மாட்டோம். அதை நிதானமாக தெளிவாய் முடிவெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயத்துக்குள்ளே வருமா, உங்கள் சிந்தைக்குள்ளே வருமா? ஏன்னா எது நடந்தாலும் முதல் அஃபெக்ட் ஆகுது நம்முடைய சிந்தையும் நம்முடைய ஹார்ட்டும் தான். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ நம்மளை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தையும் நம்ம இருதயம் தான் முதல் ரியாக்ட் பண்ண போகுது. அந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துட்டு வச்சுக்கோங்க, தற்கொலைக்கு போயிடுவோம், சண்டைக்கு போகுவோம், நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக போகும். நமக்கு முன்னே அண்ணன் இருக்கிறானா, தம்பி இருக்கிறானா, இப்போ அப்பா இருக்கிறாங்களா, தங்கச்சி இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, பெரியப்பா இருக்கிறாங்களா, மாமா இருக்கிறாங்க, யாருக்கு இந்த உறவே தெரியாது. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக நம்முடைய காரியங்களை செய்வோம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தையிலும் இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றையும் கூலாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணுறார். உங்கள் இருதயங்களில் தேவனுடைய சமாதானமும் உங்கள் சிந்தையில் தேவனுடைய சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எந்த புத்தி கேட்டால் தேவ சமாதானம் என்னை அரசாட்சி செய்ய போகுது. உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செஞ்சாலும் தயவுசெய்து உங்கள் சமாதானத்தை கெடுத்துடாதீங்க. கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானத்தை கெடுத்து போட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அந்த சமாதான இன்மையை ஆண்டவரே நீர் மாற்றுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் அன்றுன்னு சொல்லியிருக்கேப்பா. என் தேவரீர் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா உங்களுடைய சமாதானம் காத்துக்கொள்ளட்டும், சிந்தையில் காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த விதமான ஆஃபீஸுடைய விஷயமா இருக்கட்டும், ஆண்டவரே எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தாங்கள் சமாதானத்தை இழந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஐயா. வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.